ஸ்டோரி அவர்கிட்ட நம்ம சொல்லவே இல்ல. அதான் சொன்ன மாரி பைலட் வீடியோ ஒண்ணு ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த பைலட் வீடியோ காமிச்ச உடனே சார் வந்து ஓகேன்னு சொல்ட்டாங்க. எதுவுமே கேட்கவே இல்ல சார். அ ஒரே வார்த்தை கூட பேசல. பார்த்து முடிச்சோனே, "போப்பா நான் மேனேஜர் கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்ட்டாரு. அவ்வளோதான். மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. சார் ஒத்துக்கிட்டாரு. என்ன விஷயம் மத்த விஷயங்கள்லாம் பேசிடலாம். எப்போ உங்களுக்கு சாங் வேணும்? என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது நெறைய இடங்கள்ல கதை சொல்ல முயற்சி பண்ணியிருப்போம். நம்ம கதை சொல்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஃபைல் உள்ள போணும். யாரு? எண்ணம்? எங்கேருந்து வரோம்? என்ன படம் பண்ணியிருக்கோம்? அ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் தான் வந்து நமக்கு முன்னாடி வந்து அங்க போய் சேரும். அப்படி இருந்தா தான் நம்ப அங்க உள்ள நுழைய முடியும். அப்ப நம்ம யோசிக்கும்போது ஒரு இளையராஜா மாரி, அவர் மாரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை கிட்ட நம்ம போறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கணும். நமக்கு இல்லையே என்ன பண்றது? நம்ம ஒரு பெரிய இடங்கள்ல ஒர்க் பண்ணல. நெறைய படங்கள்ல ஒர்க் பண்ணல. என்ன பண்ண போறோம்னு பட் அவர் எதுவுமே கேட்கல. அவர் பார்த்து என்னோட கதை, மேபி அந்த ஆர்ட் ஃபார்ம் மேல அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய லவ்வா இருக்கலாம். திருவண்ணாமலையில கதை நடக்கிறதும் அவருக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கலாம். எல்லாமே ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா இருந்ததுனால ஷேர் பண்ணிட்டாங்க.